அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் ஊராட்சி செயலருக்கான பணியிடங்களை நிரப்புவதற்கான ஒரு அரசாணை ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா 29/9/2025 அப்போது ரிலீஸ் பண்ண மாதிரி டேட் கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், கிராம ஊராட்சி செயலர் நிலையில் உள்ள காலி பணியிடங்களை பின்வரும் கால அட்டவணையின்படி நிரப்பிட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஊராட்சி செயலாளர் பணியிடங்களை மாவட்ட வாரியாக நிரப்புவதற்கான அரசாணை ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன டேட்டில் இதற்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும், எப்படி அப்ளை பண்ணணும், இதற்கான அடுத்தடுத்த ப்ராசஸ் எப்படி இருக்கும், வயது வரம்பு, கல்வி தகுதி, இதெல்லாம் என்ன, எந்த டேட்டுக்குள்ளே இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுங்கிற விவரம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம அதை பார்த்துட்டு மாவட்ட வாரியாக எவ்வளவு காலி இடங்கள் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்தபோது நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலகில் கிராம ஊராட்சி செயலாளருக்கான காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு எப்போ கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்களை பெறுதல் 1 மாதம் கொடுத்துருக்காங்க. அதாவது 10/10/2025 9/11/2025 அக்டோபர் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 9ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டேட்டு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அப்போ 10/10/2025 உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்போவே உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் கொடுத்துருவாங்க. இதில் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது மாதிரி விவரங்களையும் அவங்க கொடுப்பாங்க. பெறப்பட்ட விண்ணப்பங்களை சரிபார்த்தல் அப்படின்னாக்க அதுக்கு ஒரு 15 நாள் எடுத்துக்கிறாங்களாம். 10/11/2025 24/11/2025 சரிபார்த்தல் நடக்கும். அதற்கு பிறகு தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களை பட்டியலிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு 7 நாள் எடுத்துக்கிட்டு 25/11/2025 3/12/2025 நீங்கள் அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ்லேருந்து தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களோட பட்டியலை வெளியிடுவாங்க. அதுக்கு பிறகு நேர்காணல் நடத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 7 நாள் 4/12/2025 12/12/2025 நடக்கும். தேர்வு முடிவுகள் வெளியிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 2 நாள் அது எடுப்பாங்க. 15/12/2025 16/12/2025 பணி நியமன ஆணை வழங்குதல் அப்படின்னு சொல்லிட்டு 17/12/2025 ஆக மொத்தம் 17/12/2025 இந்த மொத்த ப்ராசஸையும் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்க அறிவிப்பில் தெரிஞ்சுக்கிறோம். இந்த வருடத்தோட இறுதியிலேயே உங்களுக்கு பணி வாய்ப்பை கொடுக்குற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. இந்த கிராம ஊராட்சி செயலாளர் பணிக்கு அப்ளை பண்ண விண்ணப்பதாரர்கள் இந்த விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் மற்ற விவரங்களை பார்த்துக்குவோம். இதில் பாருங்கள், தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை அந்த கீழே மாவட்டத்தில் கிராம ஊராட்சி செயலாளர் காலி பணியிடங்களை இன சுழற்சி மூலம் பூர்த்தி செய்ய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இது தொடர்பான விவரங்கள் tnrt.tn.government.in அதாவது அந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க என்ற இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளது. விண்ணப்பிப்பவர்கள் மேற்கண்ட இணையதள முகவரியில் இணையதள வழியாக 10/10/2025 முதல் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இணையதள வழியாக அப்படின்னா ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஏற்கனவே ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெக்கார்ட் கிளர்க்கு, நைட் வாட்ச்மேன், டிரைவர் போஸ்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ணியிருப்பீங்களே அதே வெப்சைட்டில் தான் இதுக்கும் அப்ளை பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 10ஆம் தேதியிலிருந்து ஓகேவா. இணையதள வாயிலாக மட்டுமே விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 9/11/2025 அந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த பதவிகளுக்கான வயது வரம்பு, சம்பளம் என்னன்னு பார்ப்போம். ஊராட்சி செயலாளருக்கு உங்களுக்கு மாத ஊதியம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 15,900 50,400 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பார்க்கலாம். இதில் பாருங்கள், பொது பிரிவினருக்கு குறைந்தபட்சம் 18 ஆகவும் அதிகபட்சம் 32 வயதுக்குள்ளே இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் பிசி, எம்பிசி, டிஎன்சி அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரில் முஸ்லீம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அப்படின்னா சீர்மரபினர் அப்படின்னாக்க உங்களுக்கு 18லேருந்து 34 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆதி திராவிடர்லேயே அருந்ததியர், பட்டியல் பழங்குடியினர் மற்றும் ஆதரவற்ற விதவைக்கெல்லாம்
18லேருந்து 37 வயதுக்குள்ளே இருக்கணும். அவங்களுக்கு வந்து அதிகபட்ச வயது 37 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் அதிகபட்ச வரம்பிலிருந்து 10 ஆண்டுகள் வரை நீட்டிப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் முன்னாள் இராணுவத்தினருக்கும் வயது தளர்வு உண்டு, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மொத்த காலி பணியிடங்கள் வந்து மாவட்டங்களில் உள்ளவாறுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குங்கிறத நம்ம மாவட்ட வரையாக அவங்க வெளியிடும் போது தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து இதற்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் விண்ணப்பதாரர் குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழியை படித்திருக்க வேண்டும். 8ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் ஒரு பாடமாக வச்சு நீங்கள் படிச்சிருக்கணும். அடுத்து இதுக்கு விண்ணப்ப கட்டணம் இருக்குங்க. பொது மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 100 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும். ஆதி திராவிடர், பட்டியல் பழங்குடியினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 50 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது போல் 9/11/2025 இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நிபந்தனைகளில் விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி, சாதிச் சான்று, முன்னுரிமை சான்று ஆகியவர்களுக்கு ஆதாரம் கண்டிப்பாக பதிவேற்றம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் அதெல்லாம் இருக்குன்னு கொடுத்துருக்கீங்கன்னா இந்த சான்றெல்லாம் இருக்கணும். நீங்கள் வேறு ஏதாச்சும் முன்னுரிமை கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட சான்று இருக்கணுங்கிறத உள்வாங்கிக்கோங்க. இன சுழற்சி, வயது மற்றும் கல்வி தகுதியில் நபர்களிடமிருந்து வரப்பெறும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும். மேற்படி காலி பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம் அந்த tnrt.dn.government.in அந்த இணையதளத்தில் வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஊராட்சி செயலாளருக்கான இந்த அறிவிப்பை நம்ம பார்த்துட்டோம். இதில் சம்பளம், வயது வரம்பு, கல்வி தகுதி, என்ன டேட்டில் வரும், எங்கே போய்ட்டு அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணுங்கிற விவரம் எல்லாமே நீங்கள் உள்வாங்கியிருப்பீங்க. இந்த தகவலை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அக்டோபர் 10ஆம் தேதி உங்களுக்கு இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க் வரும்போது மாவட்ட வாரியாக எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குது, அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க மற்ற விவரங்கள், ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது நம்ம வீடியோ அது நம்ம வரும்போது கண்டிப்பாக போடுவோம். அது வரைக்கும் நம்ம சேனலை வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.